Your calling is temporarily out of service. Please try later. ஹே காய்ஸ், ஸோ எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஸ்விக்கி. ஸோ நான் ஸ்டாப்பாக இன்றைக்கி ஓட்ட போகிறோம், ஃபுல் டேவும் ஓட்ட போகிறோம். அந்த இன்ட்ரோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எடுத்துகிட்ருக்கேன். நைட்டு 1:30 மணிக்கு பார்த்திங்கன்னா இன்ட்ரோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட வர பெல் சிம்ல எடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் என்னென்ன கண்டென்ட் போடுவோம் அப்படின்னா, ஒன்று யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போடுவோம், என்டர்டெயின்மெண்டான கண்டென்ட் போடுவோம். ஸ்விக்கி, ஸ்மார்ட்டோ, ரேப்பிடோ நம்ம சேனலில் வரும். அதை தாண்டி மோஸ்ட்லி எதுவும் வராது. ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா 11 மணிக்கு தான் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஜோனுக்குள்ளே போயிடலாம். ஜோனுக்குள்ளே போய்ட்டு ஸ்விக்கி ஆன் பண்ணிட்டு இன்றைக்கி 12 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ 11 to 11 பார்த்திங்கன்னா நம்ம ஓட்ட போகிறோம். ஸோ எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது, ஸோ என்ன ஏது அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வீடியோவில் கண்டினியூ பண்ணுங்கள். மோட்டோ பிளாகிங் அண்ட் சண்டே, அதுவும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டமாக போயிட்டுருக்காங்க. சண்டே ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சேன், பட் இவ்வளோ கூட்டமாக போயிட்டுருக்காங்க. ஏன் என்னன்னு தெரியல, எனக்கு பயங்கரமாக கூட்டமாக இருக்குது. ஓகே காய்ஸ், நான் வந்து ஜோனுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு அப்படியே மோட்டோ பிளாகிங் கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆர்டர் பார்த்திங்கன்னா போட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னா A to B அடையார் ஆனந்த பவனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் விழுந்துருக்கு நமக்கு. சரி, நம்ம போய் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஃபுட்டும் பார்த்திங்கன்னா ஸோ அடையார் ஆனந்த பவன் வந்துட்டோம். பார்க்கிங் இந்த இடத்த காணும். ஓகே, காரு 9001. Thank you. ஐயா பேருங்க ஐயா? இல்லை போட்டுங்க பேர். ஓகே, 5 நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 ரூபா கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம். இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம். காய்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா கிட்ட தான் இருந்தோம். ஆர்டரும் பார்த்திங்கன்னா போட்டாங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா உள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அன்னபூர்ணா இங்கே ஒன்று இருக்குது, முன்னாடி ஒன்று இருக்குது. ஆர்டர் பார்த்திங்கன்னா வாங்கிட்டோங்க. அவங்க வந்து ஆர்டர் ப்ரிப்பேர்லையும் இதாக இருந்துச்சு. ஆர்டர் இன்னும் கன்ஃபார்மே கொடுக்காம வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம போய் சொன்ன பின்னாடி தான் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மே கொடுத்தாங்க. ஸோ கஸ்டமர் ட்ராப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம். ஸோ இன்னும் ஒரு 70 மீட்ரு தான் இருக்குது. ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். Your calling is temporarily out of service. Please try later. சண்டைக்கு வர மாதிரி நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா வாடா. பார்சலில் வருது, அது சூடாக சுவையாக வருது. சோஜாவா நீ சாப்பிடும் போது அந்த சாமிக்கும் சல்யூட்ட போடு. வா, இன்னைக்கு கூட போறவங்க புள்ள தாங்க முடியலையே. எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய், எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுவுமா
சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? எங்க போறான்? இந்த அப்புறம் எங்க போறான்? டே அவளை எங்க போறான்? இவளை எங்க போறான்? எதுக்குடா வரீங்களா? எதுக்கு அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா போட்டாங்க 47 ரூபா எக்ஸஸ் 10 கிலோமீட்டருங்க 161 ரூபா போட்டிருக்குறாங்க. ஸோ போய் பிக்கப் பண்ணுவோம். ஹோட்டல் அன்னலட்சுமி. Nine 257. நாற்பத்தி மூணு 75. ஓகே இதுவா? ஸோ ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. அடுத்து ட்ராப்பு தான். ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஸோ கஸ்டமர் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டோம். இன்னும் ஒரு 130 மீட்டர் தான் இருக்குது கஸ்டமர் லொக்கேஷனுக்கு. ஸோ போயிட்டு ஃபுட்டை கொடுத்துட்டு நம்ம அடுத்த ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் உள்ளே போகணுங்க. ஓகே ஆர்டர் கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கிளம்பிட்டுருக்கோம். அப்படியே அதுவாக கிளம்புவோம். ஏன்னா இங்கேருந்து நம்ம இன்னும் 10 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஜோனுக்குள்ளே போகிறதுக்கு 10 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 10 கிலோமீட்டர் உள்ளே போனால் பரவாயில்லைங்க. இந்த ஏரியா கொஞ்சம் மரங்கள் நிறைந்த ஏரியாவாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மரங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்குங்களா, அதான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஓகே நம்ம வந்து அடுத்தது வந்து அடுத்த ஆர்டருக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் உங்களுக்கு உள்ள ஜோனுக்குள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. பாய். ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 47 ரூபா கிடைக்கும். ஸோ அந்த ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்துருச்சு ஆர்டரு. கன்ஃபார்ம் ரிட்டன் டாஸ்க் கொடுத்துருவோம். ஸோ 167 ரூபா இல்லாமல் நமக்கு ஒரு 47 ரூபா பார்த்திங்கன்னா எக்ஸஸாக கிடச்சிருக்கு. ஏன்னா ரிட்டர்ன் சார்ஜஸ்ங்க. இங்கேருந்து போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் சார்ஜஸ். ஓகே இங்கே பாருங்க. ப்ளீஸ் கெட் பேக் இன் யுவர் ஜோன், கெட் யுவர் நெக்ஸ்ட் ஆர்டர். நம்ம ஜோனுக்குள்ளே போனால் தான் நமக்கு அடுத்த ஆர்டரே விடும். ஸோ நம்ம வந்து ஜோனுக்குள்ளே போவோம். போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். போக போகிறேன் கேட்டுக்கோ. ஊரை விட்டு போக போகிறேன் கேட்டுக்கோ. ஸோ காய்ஸ் உங்களுக்கு அங்கே தெரியுதான்னு தெரியல, இந்த கூண்டுக்குள்ளெல்லாம் பாருங்கள். சரி இந்த மரத்தோட எண்டில் பார்த்திங்கன்னா கூண்டு கட்டியிருக்கு. ஸோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் இங்கே தாங்க நின்றுட்டு இருந்தேன். ஸோ வெயிலுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ இப்போ ஏன் நின்றேன் அப்படின்னா டெலிவரி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் கொடுக்காம விட்டுட்டு அதனால தான் இங்கேயே ஸ்டாப் ஆகிட்டேன். அப்படியே நிலத்துக்கடையில் கொஞ்சம் நேரம் நின்று ஸோ இப்போ தான் கிளம்ப போகிறேன். நம்ம ஜோனுக்குள்ளே போக போகிறோம். ஓகே காய்ஸ் ஜோனுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஆர்டர் பார்த்திங்கன்னா ஜோன் பக்கம் வந்துட்டேங்க. ஆர்டர் போட்டாங்க. ஸோ 86 ரூபா ஆர்டரு. பிஆர் பிரியாணி சொல்லுவேன். ஓகே பிக்கப் பண்ணிப்போம். ஆர்டர் உங்களுக்கு தெரியுதா? 24 சார். இது வந்துருக்கும் சார். இதாக இருக்குமோ 8ஆம் நம்பர். முடி சும்மா இருடா, ரோட்ட பார்த்து நேரா நடடா, கண்ண
பண்ணிவிட்டு கீழே போயிட்டுருக்கோம். லிஃப்ட்டில் தான் போயிட்டுருக்கோம். கீழே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அடுத்த ஆர்டருக்காக வெயிட்டிங். பாய். காய்ஸ், ஸோ இப்போ டெலிவரி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுங்க, கோயம்புத்தூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் கஸ்டமர் வந்துட்டுருக்காங்களாம்மா. இப்போ தான் பார்த்தீங்கன்னா மதுக்கரை தாண்டி இருக்காங்களாம்மா. இந்த ட்ரெயினுக்குள்ளே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் போய் கொடுக்கணும். ஸோ ரீச் லொக்கேஷன் கொடுத்துருவோம். ஐயோ, ட்ரெயினில் வேறு வராது, கலெக்டர் பேமெண்ட் போட்டிருக்காங்க. ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து உள்ளே போயிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். சண்டே அதுவுமா பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டங்க ரயில்வே ஸ்டேஷனில். நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு பக்கம் பார்த்திங்கன்னா நின்றுட்டுருந்தோம். பட் ட்ரெயின் பார்த்திங்கன்னா வரவே இல்லை. நம்ம அதுக்கு முன்னாடியே ரீச் ஆகிட்டோம். நம்ம 1:30க்கே பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஆச்சு பார்த்திங்கன்னா கஸ்டமர் ட்ரெயின் வந்து ரீச் ஆகல. B2ல நிற்கிறேன் ப்ரோ. ஆமாம், எந்த சைடு ப்ரோ? நீங்கள் இறங்குற சைடு தான் நிற்கிறேன். நான் ஆமாம்மா, 2 பக்கம் இறங்குற மாதிரி தான். நான் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் நிற்கிறேன். இல்லை லெஃப்ட் சைடு நீங்கள் வாங்க. லெஃப்ட் சைடு வரலாம் இல்லை? அப்படியா? அப்போ நீங்கள் இறங்கி தான் வரணும். B2 ப்ரோ. நீங்கள் முன்னாடி போயிடுவீங்கள? வெயிட்டிங் அதுக்கிட்ட தான் நிற்கிறேன். சைடு வெயிட்டிங் ஆள். இறங்கிட்டீங்களா? சரி வாங்க வாங்க. இந்த ஏசி வெயிட்டிங் ஆள். சரி ஓகே ஓகே. ஓ, அந்த சைடு நின்றுட்டிங்களா? சரி ஓகே ஓகே ஓகே. ஓகே ப்ரோ. அமௌண்ட் போட்டாச்சா ப்ரோ? இல்லை நான் ஒரு ஸ்கேனே தரேன் ப்ரோ. 230 ஓகே ப்ரோ. ரயில்வே ஸ்டேஷனில் தான் ட்ராப்பு. ஸோ நம்ம வந்து கொடுத்துட்டோம். டெலிவரி கம்ப்ளைண்ட்டும் பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருவோம். ஸோ நம்ம வந்து 30 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்தார். ஸோ டெலிவரி கொடுத்துட்டு பேமெண்ட்டும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா டெலிவரி கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வெயிட் பண்ணோம். ஏன்னா அவங்க வந்து என்ன போத்தனூர் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப்பு, அதெல்லாம் தாண்டி போத்தனூர் வரும்போது தான் எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்தோம். நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 1/2 hour பக்கம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இப்போ தான் டெலிவரி முடிச்சுட்டு கிளம்புறோம். இந்த அரை மணி நேரத்தில் 4 ஆர்டர் பக்கம் பார்த்து வந்துருக்கலாம். பட் ஓகே, 1-2 இந்த மாதிரி நடக்கும். பட் புது அனுபவம்.
இது வரைக்கும் டெலிவரியில் வந்து ஸ்விக்கி டெலிவரியில் இந்த மாதிரி கொடுத்ததே இல்லைண்ணா. இதான் முறை கொடுக்குறேன் நான். நல்லா இருந்துச்சு, இந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ட்ரெயினில் பார்சல் கொடுத்துட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா 2 முறை பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணிட்டாங்க. ஒரு முறை 200ம் ஒரு முறை 233 ருபீஸும் பே பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணிவிட்டு ப்ரோ இந்த மாதிரி 2 முறை பே பண்ணிட்டேன் ப்ரோ, ரிட்டன் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. நான் ஓகே ப்ரோ நானும் செக் பண்ணிவிட்டு அனுப்பிவிட்றேன் ப்ரோ அப்படின்னா. அதுக்கப்புறம் நமக்கு தான் வந்திருந்தது. நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணிட்டோம். ஸ்விக்கி சைட்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு கால் வந்திருந்தது. அது கேளுங்க. ஹலோ சொல்லுங்கள். என்ன ப்ரோ? ஓகே ப்ரோ, அதை பே பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ. அவங்க ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே இப்போ தான் கூப்பிட்டாங்க, எனக்கும் பே பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு தான் ரிக்வெஸ்ட் கொடுக்க சொல்லுங்கள். ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க, பே பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்சு ப்ரோ. ஓகே ப்ரோ, பேமெண்ட் பண்ணியாச்சு ப்ரோ. ப்ரூஃபிக்ஸ் மாலில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டர் பிக் பண்ண போயிருந்தோம் ஃபுட் கோர்ட்டில். அங்கே பார்த்திங்கன்னா ஓப்போ ZF7 என்னமோ ஒரு மாடலுக்கு பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டு இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபுட் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 5 o'clock ஆச்சு. நம்ம அப்போ தான் பார்த்திங்கன்னா லஞ்சை எடுத்துக்கிட்டோம். ஸோ 4:54 ஆச்சு டைம். 52 லஞ்ச் டைமே பார்த்திங்கன்னா நமக்கு அதுதான். அப்போ தான் பார்த்திங்கன்னா லஞ்ச் சாப்பிட போயிருந்தோம். என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்னா 2 புரோட்டா தாங்க. 2 புரோட்டா ஒரு கோலி சோடா இதுதான் சாப்பிட்டோம். பில்லு எவ்வளோ போட்டாங்க அப்படின்னா 93 ருபீஸ் போட்டாங்க. ஏன்டா இந்த கடைக்கு போகணும் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஒர்த்து தாங்க. ஹே காய்ஸ், ஸோ இப்போ டைம் என்னாச்சு அப்படின்னா 1:18 ஆச்சுங்க. சாரி 1:28 ஆச்சு. 26 ஆர்டருக்கு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸ்விக்கியில். பட் அதில் பார்த்திங்கன்னா ரிட்டன் ஆர்டர்ஸ் ஒரு 3-4 ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா கழிஞ்சிரும். அப்படி பார்த்திங்கன்னா 22 ஆர்டர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கும். இன்னொரு 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய லாஸ்ட் இன்சென்டிவ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் இப்போ டைம் என்ன அப்படின்னா 1:28 1:30ங்க, 1:30 ஆச்சு. ஸோ இன்னும் 6 ஆர்டருக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு தெரில. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். 6 ஆர்டர் கம்ப்ளீட் ஆன உடனே நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க போயிடலாம். இடையில முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா ஆர்டர்ஸ் வராது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரேப்பிடோவும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ பிளாகா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கேட்டாங்க. ஸோ எப்போ சுற்றிட்டு இருக்கிற பசங்க தான். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா பார்க், இந்த உக்கடம் பார்த்திங்கன்னா லேக் இருக்குது இல்லைங்களா, அந்த இடம். ஸோ நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து நானும் விளாகில் கலந்துக்கலாமா கேட்டாங்க. வாங்க ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபன்னான விஷயம்லாம் அப்பப்போ நடக்கும். சரி ஓகே, மணி 1:30 ஆகுதுங்க. இன்னும் 6 ஆர்டர் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க போயிடலாம். ஸோ நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னென்ன கண்டென்ட் வரும் அப்படின்னா ரேப்பிடோ, ஸ்மார்ட்டோ, ஸ்விக்கி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விலாகு, அதை தாண்டி அப்கமிங் வீடியோஸ் என்னென்ன வரும் அப்படின்னா ட்ராவல் வீடியோஸ் வருங்க. ஆல்ரெடி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தது தான். பட் வந்து அதை போஸ்ட்மார்ட் பண்ணிவிட்டு இப்போ தான் பார்த்திங்கன்னா ஸ்விக்கி, ஸ்மார்ட்டோ அந்த மாதிரி ஓட்டிகிட்ருக்கோம். மேபி அப்கமிங்கில் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ட்ராவலும் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே பெல் சிம்பிள் எடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.